ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இது நேற்று நம்ம பார்த்த அற்புதத்துக்கு அடுத்த நேற்று நம்ம பார்த்தது 5 அப்பங்களும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு மேல் பகிர்ந்தளித்த அந்த அற்புதத்தை நாம் வாசித்தோம், நாம் அதை தியானித்தோம். அதற்கு அடுத்ததாக இந்த அற்புதம், இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 14:22 34 வரை இதை குறித்து வாசிக்கலாம். இங்கேயும் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினதை நாம் வாசிக்கிறோம். ஏன் இந்த துரிதப்படுத்துதல் என்றால், தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். இங்கேயும் நமக்கு அவர் மாதிரியை காண்பித்து தருகிறார். தனி ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து. இயேசு கிறிஸ்துவின் போதனையில் அற்புதங்களில் ஒன்று இந்த சம்பவமாகும். இயேசு இங்கே கலிலேயா கடலின் மேல் நடப்பது மட்டுமல்லாமல் பேதுருவும் தண்ணீர் மேல் நடந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த அற்புதத்திற்கு முன்பாக 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்ததை நாம் பார்த்தோம். இயேசு யார் என்பதை சீஷர்கள் பார்க்க தொடங்கினார்கள். அதுபோல் ஆனாலும் அவர்கள் விசுவாசம் வர்த்திக்கவில்லை என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக முதல் முக்கியமான ஒரு பாடம் நாம் இயேசுவிடம் கற்றுக்கொள்வது, பிதாவுடன் தனிமையில் நேரத்தை செலவிட்டார். அதனால் சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். அதாவது வாழ்க்கையின் புயல்களை தாங்கிக் கொள்ள இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இது. இயேசு மலையில் தனியாக இருந்து ஜெபிக்க சீஷர்களை அவர் அனுப்பிவிடுகிறார். பலருடைய தேவைகள் அவரை தொடர்ந்து வந்தாலும் கர்த்தர் பிதாவுடன் தனிமையில் ஜெபிப்பதை பார்க்க முடிகிறது. 2வது, சீஷர்களை இயேசு அனுப்பிவிட்ட பிறகு படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் நாம் வாசிக்கிறோம். அங்கே இப்போ இயேசு அவர்களிடத்திற்கு போக வேண்டும். அது இரவாக இருந்தபடியினால் வசனம் இப்படியாக சொல்கிறது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அப்போ அவர் கடலின் மேல் நடக்கிறதே சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி இயேசுவை ஒரு ஆவியோ பேய் என்று நினைத்து சீஷர்கள் பயப்படுகிறார்கள். இப்படியே இன்னொரு காஸ்பலில் நம்ம வாசிக்கிறோம். சீஷர்கள் இயேசுவுடன் தான் நீண்ட காலமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் புயலினால் இயேசு அவர்களை நெருங்கும் போது அவரை அடையாளம் காண முடியவில்லை அவங்களுக்கு. அதே போல தான் சில சமயங்களில் நம்முடைய சொந்த புயல்கள், சூறாவளிகள், வருகிற ஒரு சோதனைகள் அவர் நம்முடன் வரும்போதும் நாம் அடையாளம் காண தவறி விடுகிறோம். அதற்கு பதிலாக நாம் மனிதர்களிடத்தில் போய்விடுகிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த விசுவாசம் இங்கே ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. உடனே இயேசு இதை தன் ஆவியில் அறிந்து அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நமக்கு தான் பேதுருவை குறித்து தெரியும்ல, எப்போதுமே அவர் ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் உணர்ச்சி வசப்படுபவராகவும் தான் இருந்தார். ஆனால் கர்த்தரின் மகிமையை கண்ட பிறகு வேறு பேதுரு. பட் இங்கே வசனம் 28வது வசனத்தை பார்க்கும்போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அப்போ அதற்கு கர்த்தர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இதுதான் நம்ம இன்னைக்குள்ள மெடிடேஷன் வேர்டு. இந்த தைரியத்தை உண்மையில் நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏனென்றால் எத்தனை பேருக்கு அதில் இருந்து உங்களுக்கு தைரியம் வந்தது? கடலில் நான் நடக்கிறேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லலையே. பேதுரு மாத்திரம் தானே சொன்னார்ல. ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்கிறான். படவிலிருந்து இறங்கி பேதுரு இயேசுவை நோக்கி தண்ணீரில் நடக்கிறான். ஆனால் அப்போ அவருடைய கண்கள் இயேசுவின் மீது மாத்திரமே இருக்கிறது, மற்ற சூழ்நிலைகள் அல்ல. இருப்பினும் அவரது குழந்தைத்தனமான அந்த விசுவாச அடிகள் ஒரு கணம் மட்டுமே நீடித்தது. அதற்கு பிறகு இயேசுவிடமிருந்து தனது கண்களை விலக்கினதால், அதாவது அவர் சூழ்நிலையை பார்க்கிறார் அங்கே. அப்போ வசனம் 30வது வசனம் பார்க்கும்போது, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்போ பேதுருவின் கண்
இயேசுவை பார்க்காமல் சுற்றி உள்ள காற்றையும் அலைகளையும் காண்கிறது. அப்ப அவன் மூழ்க தொடங்குகிறார். அப்பொழுது இயேசு உடனே என்ன பண்றாரு, மூழ்கட்டுன்னு விடல, பேதுருவை கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே. அப்ப இந்த விசுவாசத்தை குறித்து இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் சந்தேகப்பட்டாய்? விசுவாசத்தையும் சொல்கிறார், சந்தேகப்பட்டதையும் குறித்து 2 விதமாக இந்த இடத்துல இயேசு பேதுருவினிடத்தில் கூறுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு இங்கே ஒரு அருமையான பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் இயேசுவை விட்டு நம் கண்களை விலக்கி நம் சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தினால் நம் பிரச்சனைகளின் சுமையின் கீழ்தான் நம்ம செய்வோம். அப்படியாவது பிரச்சனை அந்த சுமை இருக்கும், அதுக்கு கீழே தான் நம்ம போயிட்டு இருப்போம். நம்ம மேலே நம்மளால் எழும்ப முடியாது. நாம் விசுவாசத்தோடு அவரை ஆனால் கூப்பிடும் போது சாத்தியமற்ற சூழ்நிலைகளையும் அசாத்தியமாய் மாற்ற அவர் வல்லவர். அவர்கள் படவில் ஏறின உடனே என்னாச்சு, காற்று அமர்ந்து விடுகிறது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன், நமக்காகவே இந்த உலகத்தில் வந்த மனுஷகுமாரனாய் அவதரித்து வந்த கர்த்தர் ஆவார். நாம் அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால். நாம் ஜெபிப்போம். அவர் ஹெவன்லி ஃபாதர், நீங்கள் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் பயப்படாதபடி, என்ன வந்தாலும் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எங்கள் நங்கூரம் நீங்களாக இருக்கிறபடியினால் அமைதியாய் நாங்கள் அக்கறைக்கு போகும்போது என்ன பாடுகள் இருந்தாலும் அதை சகிக்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை தாங்க ராஜா. ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரெண்டாக நீங்கள் அற்புதங்களை செய்கிறீங்கப்பா. அந்த ஒவ்வொரு அற்புதத்தில் எங்களுக்கு ஒரு லெசனை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எத்தனை புக்ஸ், எத்தனை காரியங்களை நாங்கள் படித்தாலும் இப்படிப்பட்ட ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பரத்திலிருந்து இந்த ஞானம் வரலனா எங்களால் அப்பா கன்விக்ஷனுக்குள்ளே வர முடியாது ராஜா. பேதுரு படவிலிருந்து இறங்கி வரும்போது விசுவாசத்தோடு நல்ல நோக்கமாகத்தான் அவர் வந்தார். ஆனால் விரைவில் சூழ்நிலையில் அட்டென்ஷன் கொடுத்த போது தடுமாறி போகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். அற்ப விசுவாசத்தினால் பயப்பட்டதை வாசிக்கிறோம். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு அந்த இடத்துல அப்பா பேதுருவை நீங்கள் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இது போல எங்களிலும் அற்ப விசுவாசமோ சந்தேகங்களோ ஏதாவது மனிதர்களிடத்தில் சொல்ல முடியாத காரியங்கள் எங்கள் இருதயங்களில் இருந்தால் கூட நீங்கள் ஒருவர் அப்பா அதை சுகப்படுத்தவும் ஹீல் பண்ணவும் மாற முடியும் ராஜா. எங்கள் உதவிக்காக கதறின போது கூட அப்பா நீங்கள் ஒருவர் மாத்திரமே கேட்க வல்லவர் அப்பா. அந்த உலகத்தில் கேட்டு இந்த உலகத்தில் அப்பா ஃபெட்டப்பாகாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. எப்படியாய் பேதுருவை கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கினரோ அதுபோல் நாங்களும் எங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி உம்மீது எங்கள் கண்கள் முழுமையாக பதிக்கப்படவும் விசுவாசத்தோடு எங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு உம்மோடு கூட ஓடவும் கிருபை தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் அப்பா இந்த வசனங்கள் ஒவ்வொன்றை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் கை கொள்ள கிருபை தாங்க. ஜபத்திற்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த லண்டன் டேஸில் அப்பா இன்னும் அப்பா உடைய
மரித்தல், உயிர்த்தெழுந்தல் எல்லாவற்றையும் தியானிப்பதற்கும் அப்பா நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் வந்தீங்க என்பதை இன்னும் சிந்திக்கவும் அப்பா ஆழமாய் அதில் வேரூன்றி நடக்கவும் நீங்கள் கிருபை தாங்க. துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.